லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் ஒரு வீரனின் கதை. தமிழ்நாட்டைச் சேர்ந்த லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் இந்திய இராணுவத்தின் பீரங்கி படைப்பிரிவைச் சேர்ந்தவர். பின்னர் அவர் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் 34வது ராஷ்டிரிய ரைபிள்ஸ் படைப்பிரிவில் பணியாற்றினார். நாட்டின் பாதுகாப்பிற்காக உயிரை பொருட்படுத்தாமல் பணியாற்றிய அவரது வீரச் செயல் இந்தியா முழுவதும் பாராட்டை பெற்றது. 2024 டிசம்பர் 19 அன்று ஜம்மு காஷ்மீரின் குல்காம் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கு முக்கிய தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் அடிப்படையில் தீவிரவாதிகளை சுற்றி வளைத்து பிடிக்கும் நடவடிக்கை தொடங்கப்பட்டது. அந்த நடவடிக்கையில் மீனாட்சி சுந்தரமும் தனது குழுவுடன் கலந்து கொண்டார். அதிகாலை நேரத்தில் சுற்றி வளைப்பிலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற தீவிரவாதிகள் திடீரென தாக்குதல் நடத்தினர். அந்த நேரத்தில் மீனாட்சி சுந்தரமும் அவரது சக வீரரும் தங்கள் நிலையை விட்டு பின்வாங்காமல் எதிர்த்து நின்றனர். கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. அந்த மோதலின் போது மீனாட்சி சுந்தரத்தின் முகத்திலும் வலது தோள்பட்டையிலும் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்தன. கடுமையான காயம் ஏற்பட்ட போதும் அவர் தனது கடமையை நிறுத்தவில்லை. கடுமையான வலி, இரத்த இழப்பு மற்றும் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை இருந்த போதும் அவர் மன உறுதியை இழக்கவில்லை. தனது சக வீரர்களின் பாதுகாப்பையும் பணியின் வெற்றியையும் முன்னிலைப்படுத்தி தொடர்ந்து செயல்பட்டார். மிகவும் நெருக்கமான மோதலில் அவர் ஒரு ஆபத்தான தீவிரவாதியை தடுத்து நிறுத்தி செயலிழக்கச் செய்தார். அந்த தீவிரவாதி பல தாக்குதல்களில் தொடர்புடையவராக பின்னர் அடையாளம் காணப்பட்டார். மீனாட்சி சுந்தரத்தின் இந்த செயல் அந்த நடவடிக்கையின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. அவரது தைரியம் மற்ற வீரர்களுக்கும் ஊக்கமாக இருந்தது. காயமடைந்த நிலையிலும் கடமையை கைவிடாத அவரது மனவலிமை இந்திய இராணுவத்தின் உயர்ந்த பண்புகளை வெளிப்படுத்தியது. அவரது அபார வீரத்தை பாராட்டும் வகையில் இந்திய அரசால் கிருதி சக்ரா விருது வழங்க முடிவு செய்யப்பட்டது. கிருதி சக்ரா என்பது இந்தியாவின் மிக உயர்ந்த அமைதிக்கால வீர விருதுகளில் ஒன்றாகும். மிகுந்த தைரியம், தன்னலமற்ற சேவை மற்றும் அசாதாரண வீர செயல்களுக்காக இந்த விருது வழங்கப்பட